ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே எறும்பு பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எறும்பு பற்றி தெரிஞ்சிருப்போம். எறும்பு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும், அது எந்த அளவுக்கு கடினமாக உழைக்குன்றது பார்த்துருக்கீங்களா? ஒரு எறும்பு பார்க்க சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் அதோட சுறுசுறுப்பும் அதோட கடினமான உழைப்பும் ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்க சின்னதாக இருந்தாலும் தனக்காகவும் தன்னோட இனத்துக்காகவும் தன்னோட கூட்டத்துக்காகவும் மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, புயலே வந்தாலும் தன்னோட கூட்டத்துக்காக அங்கே இங்கேன்னு சொல்லி உணவு தேடி அதால் எந்த அளவுக்கு சுமையை தாங்க முடியுமோ அந்தளவு தாங்கி உணவு எடுத்துகிட்டு வந்து தன்னோட கஷ்டப்பட்டு கட்டின சின்ன சின்ன மணலாக சேர்த்து கட்டின தன்னோட மணல் வீட்டில் வந்து சேர்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உணவு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு தானும் தன்னோட கூட்டத்தோடையும் தன்னோட இனத்தோடையும் பகிர்ந்து கொண்டு தன்னோட கடினமான உழைப்பு போட்டு தன்னாலையும் பராமரிச்சுக்கிறது இல்லாமல் தன்னோட கூட்டத்தையும் பார்த்துட்டு வாழ்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த எறும்பு. அது பார்க்க சின்னதாக இருந்தாலும் ஆனால் அதோட உழைப்பு ரொம்ப பெருசு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி நம்மளும் சுறுசுறுப்பாக கடினமான உழைப்பு போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் ஃப்ரெண்ட்ஸ்.